ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் உடைய கிருபை உடைய பிரசனம் எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, எங்களோடு கூட தங்கிரும். உடைய பிரசனம் உடைய கிருபை எங்களை ஆட்கொள்ளட்டும். என்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிங்கப்பா, என்னுடைய குறைகளை மன்னிங்க. நான் ஆண்டவரே உடைய சமூகத்தை வரக்கூடிய தகுதி எனக்கு இல்லைப்பா, தகுதிப்படுத்துங்க, பரிசுப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. உடைய பிரசன கிருபை என்னை மூடட்டும்ப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுங்க. தகுதியற்றவன் ஆண்டவரே, நான் பரிசுப்படுத்துங்க. ஆண்டவரே, தகுதியற்றவர்கள் சுவாமிகளை பரிசுப்படுத்துங்க. எங்களோடு கூட பேசுங்க. ஆவியானவரே, உடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படி இதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்பான்னு கூப்பிடத்தாச, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, அம்மான்னு கூப்பிடவா. அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மா அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கண்ணீரை துடைப்பத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கண்ணீரை துடைப்பத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உங்க உருக்கத்தை இரக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. ஆண்டவரே,
ஸ்தோத்திரம். இந்த காலை தியானத்துக்காக எடுத்திருக்கிற வேத பகுதி, இந்த காலை தியானத்துக்காக நாம் 27ஆம் சங்கீதம் 27ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். பிரியமானவர்களே, தாவீது ஆண்டவருக்கு மிகுந்த பிரியமான ஒரு தாசனாக இருந்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்ற மனிதனாக இருந்தார். தாவீதுடைய சங்கீதங்கள் நமக்கு இன்றைக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. அநேக நல்ல அருமையான ஆவிக்குரிய ஆழங்கள் நமக்கு அதில் இருக்கிற சங்கீதங்களில் நாம் எவ்வளவோ ஆண்டவருடைய கிருபையை வல்லமையை பற்றி அறிந்து கொள்கிறோம். அவருடைய அன்பை பற்றி அறிந்து கொள்கிறோம். எவ்வளவோ அன்பு, ஆண்டவருடைய அன்பு இதில் வெளிப்பட்டிருக்கிறது. ஒரு தனி மனிதன் எந்த அளவுக்கு ஆண்டவரோடு உறவாட முடியும் என்பதை இந்த சங்கீதங்கள் நமக்கு சொல்லுகிறது. தனி மனிதனாக இருந்து கொண்டு சர்வ வல்லமையுள்ள தேவனோடு கூட உறவாடுவது அவ்வளவு சாதாரணமான ஒரு காரியமாக அவர் வைத்திருந்தார். அது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு சாதாரண மனிதன் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு ஏதோ நண்பர்கிட்ட பேசுவது போல பேசினார். சில சமயத்தில் சகோதரர்கிட்ட பேசுவது போல பேசுகிறாரு, தாய்கிட்ட சொல்வது போல சொல்கிறாரு, தகப்பன்கிட்ட சொல்வது போல சொல்கிறாரு. அப்படிப்பட்ட அருமையான உறவு அவருக்கு இருந்தது. அவருக்கு இந்த ஆண்டவரை தாயா தகப்பனாக பார்க்கக்கூடிய நிலைமை அவருக்கு இருந்தது. ஒருவேளை அவரை அவங்களுடைய தாய் தகப்பன் எந்த அளவுக்கு நேசிச்சாங்கன்னு நமக்கு தெரியல. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை பொறுத்தளவுக்கும் தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் வீட்டுக்கு வந்தபோது அவங்க அப்பா ஈசாய் தாவீதை ஒரு பொருட்டாக எண்ணியதாக தெரியவில்லை. ஏனென்றால் எல்லா பிள்ளைகளையும் கொண்டு சாமுவேலுக்கு முன்னாடி காட்டினார். ஆனால் தாவீதை காட்டலை. அவனை கேட்டதுக்கு இன்னொரு பிள்ளைங்க இருக்கான்னு கேட்ட பிறகுதான், ஆமாம் ஒருத்தன் இருக்கான், அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போது இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் பார்க்கும்போது அந்த தாவீதை வீட்டுக்கு கூப்பிடணுன்ற எண்ணம் கூட அவருக்கு வரல. அதை யோசிச்சு பாருங்க. தாவீது அவ்வளோ பெரிய இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியே வீட்டுக்கு வந்திருக்கும் போது தன்னுடைய சின்ன பையன் வீட்டுக்கு வரணும்னு கூட அவர் யோசிக்கல. அவங்க அங்கேயே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நினச்சிட்டார். அவரை ராஜாவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்துருக்கிறாருன்னு கூட அவருக்கு தெரியல. அவன் என்னத்துக்கு அவன் ஆடு மேய்க்கிறான், அவனை வச்சு என்ன செய்ய முடியும்? ஆடு மேய்க்கிற சிறுவன் அவன் அங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், அவனை போய் இவர் கூப்பிட்றாருன்னு அப்புறம் அவர் வழி இல்லாமல் கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் அவரை ராஜாவாக மாற்றினார். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ என்னமோ ஆண்டவர் அவருடைய வீட்டில் கூட அந்தளவுக்கு முக்கியத்துவம் இருந்ததான்னு தெரியவில்லை. அவர்கள் அதனால தான் அவர் என் தகப்பனை என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரை சேர்த்துக் கொள்வார்னு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது அவருடைய அந்த வார்த்தையில் என்ன வெளிப்படுதுன்னு சொன்னால், தாய் தகப்பன் என்னை சேர்த்துக்கிறாங்களோ சேர்த்துக்கலையோ, என் கூட இருக்காங்களோ இல்லையோ, அதனால் ஆண்டவர் என்னை சேர்த்துக்கொள்வார். அவருடைய தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார். உலகத்தில் பெரிய உறவு தாய் தகப்பன் தான். உலகத்தில் எல்லா சமயத்திலும் சுயநலம் இல்லாமல் நம்ம நேசிக்கிற ஒரு உறவு உண்டு என்று சொன்னால் அது தாயாக தகப்பனாகத்தான் இருக்க முடியும். வேறு யாரும் கிடையாது. அந்த தாய் தகப்பனுக்கு மிஞ்சின உறவு உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவர் சொல்றார், ஒருவேளை அந்த தாயும் தகப்பன் என்னை கைவிட்டாலும் கர்த்தரை சேர்த்துக் கொள்வார். அப்போ கர்த்தர் எனக்கு தாயாக தகப்பனாக இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, அவர் சொல்றார் சங்கீதம் 68:5 அவர் திக்கற்றவர்களின் தகப்பன்னு சொல்றாரு. இஸ் அ ஃபாதர் ஆஃப் த ஃபாதர்லெஸ், ஆங்கில வேதம் அவன் சொல்லுகிறது. அதே மாதிரி சங்கீதம் 103:13 சொல்றாரு, அவர் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குறாருன்னு சொல்றாரு. இப்போ அவர் தகப்பனாக ஆண்டவர் பார்க்குறாரு. இவ்வளோ அருமையான தாவீதை போல இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம இருப்போமானா, நீங்கள் ஆண்டவரை தகப்பனாக தாயாக பாவித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நீங்கள் வாழ்வில்லானால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஈஸ் அவர் ஃபாதர். ஆண்டவர் நம்முடைய தகப்பனாக தாயாக இருக்கிறார். அவர் நம்முடைய தகப்பனாக தாயாக இருக்கிறார். பாருங்கள், தாவீது அந்த சங்கீதங்களில் அதெல்லாம் வெளிப்படுத்துகிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட ஒரு தகப்பன்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறார். தகப்பன் இடத்துல நம்ம ஆலோசனை கேட்போம் இல்லையா? ஆலோசனை கேட்கும்போது தகப்பன் ஆலோசனை சொல்வார். அவர் சொல்கிறாரு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிக்கிறேன். அப்போ அவருக்கு ஆலோசனை தரது ஆண்டவர் தான். நமக்கு தகப்பன் மாதிரி தான் நம்ம பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க இல்லையா? ஆனால் அவருக்கு அது மாதிரி ஆலோசனை கொடுக்கறது யாரு? ஆண்டவர். ஆண்டவரே அவருக்கு தகப்பனாக இருந்து அவருக்கு ஆலோசனையும் கொடுக்குறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் படைத்த ஒரு வாழ்க்கை பாருங்கள். அதுபோல் தகப்பன் இறங்குகிறார்னு சொல்கிறார். தகப்பன் எனக்கு இறங்குகிறார்,
அவர் என்னை வழி நடத்துகிறாருன்னு சொல்லி தகப்பனை பற்றிலாம் அவர் பேசுகிறார் பாருங்க. அவர் ஆலோசனை கேட்குறார். அது மாதிரி ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விடுறாரு. என் கண்ணீரால் என் படுக்கையெல்லாம் நனைஞ்சு போச்சுன்னு சொல்கிறாரு. என் கண்ணீரை விடுறேன். ஆண்டவர் முன்னாடி கண்ணீர் விடிக்கிறாரு. தாய் முன்னாடி தான் நம்ம பிள்ளைங்க அழுவாங்க இல்லையா? அப்போ தாய் என்ன செய்வாங்க? தேற்றுவாங்க. தாய் என்ன செய்வாங்க? பிள்ளைகளை தேற்றுவாங்க. ஆனால் இவர் தாய் இடத்துல இல்லை, ஆண்டவர் இடத்துல போய் தன்னுடைய கண்ணீரெல்லாம் அவர் கொட்டுகிறார். என் படுக்கையெல்லாம் நனைஞ்சு போச்சுன்னு சொல்கிறார். அப்போ என்னன்னா, என் கண்ணீரை துடைக்கிறவரும் என் ஆண்டவர் தான். தாயை போல கண்ணீரை துடைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லி தான் அவருடைய எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிடுறாரு பாருங்க. அவருடைய கஷ்டமோ நஷ்டமோ அவருடைய சங்கீதங்களை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிடுறார். அவருடைய வேதனை, கஷ்டம், அவருடைய துன்பம். ஐயோ என் எலும்புகள்லாம் அப்படியே எனக்கு உடஞ்சி போச்சு, உள்ளுக்குள்ளே என் எலும்புகளெல்லாம் அப்படி உருகி போச்சு, எனக்கு கண்ணெல்லாம் குழி விழுந்து போச்சு, படுக்கையெல்லாம் கண்ணீரால் நனைஞ்சு போச்சு, ஐயோ என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் அழுகிறாரு, கஷ்டப்படுறாரு. எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு. ஒன்றுத்தையும் ஆண்டவர்கிட்ட மறைக்கல. அவருடைய எண்ணங்கள் எல்லாம், அவருடைய வேதனைகள் எல்லாம் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி அழுகிறாரு. ஏன்னா ஆண்டவர் அவர் தாயாக நினைத்தார். தாயாக தகப்பனாக ஆண்டவரை நினைச்சதுனால எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி அப்படியே வாழ்ந்தார். இவ்வளோ சின்ன வயசில் ஆடு மேய்ச்சார். அப்போ கூட அப்பா அம்மா கூட எவ்வளோ நாள் இருந்தார் எனக்கு தெரியல. ஏன்னா அவர் ஆடு மேய்க்கிற தொழிலை முழுமையாக செய்து கொண்டு இருந்ததுனால முழு நேரம் ஒரு வேளை அவர் காட்டிலே தான் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் காட்டிலே இருந்திருக்காரு. வீட்டில் எவ்வளோ நாள் இருந்தாரோ தெரியாது. அதுக்கப்புறம் வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதும் காட்டில் வனாந்தரத்தில் இருந்தார் சவுலுடைய தொந்தரவுனால. அதுக்கப்புறம் ராஜாங்கத்துக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் ஆண்டவருடைய இருந்தார். அதுக்கப்புறம் ராஜாங்கத்தில் தொந்தரவும் கஷ்டங்களும் வந்த பிறகு அவர் திரும்ப வனாந்தரத்துக்கு போனார். ஆனால் எல்லா சமயத்திலும் அவர் ஆண்டவரோடு இருந்தார். அவருக்கு ஒரு தாயை போல தகப்பனை போல ஆண்டவர் இருந்ததுனால தான் அவர் ஆறுதல் அடைஞ்சார். இவ்வளோ துன்பங்கள் இந்த தாவீதுக்கு, இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ வேதனைகள். ஆனால் எல்லாத்துக்கும் நடுவிலும் ஆண்டவர் தாயாக தகப்பனாக பாவித்து ஆண்டவரிடத்துல தான் வாழ்ந்தார். அவருடைய ஆரம்ப சின்ன வயசுலேருந்து முடிவு வரைக்கும் ஆண்டவரை அவர் தன்னுடைய தாயை போல தகப்பனை போல அவர் பாவித்து வாழ்ந்தார். தாயை போல தகப்பனை போல ஆண்டவர் நேசித்தார். தாயை போல தகப்பனை போல எல்லாத்தையும் எல்லா கஷ்டங்களையும் ஆண்டவர்கிட்ட சொன்னார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அவர் அன்னைக்கே அவர் பெற்றிருந்தார். பவுல் அப்போஸ்தலன் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவிய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்கிறாரு. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பே தாவீது அந்த அந்த தகப்பனாக ஆண்டவரை அவர் தன்னுடைய உறவாக அவர் வைத்து அனுபவித்து ருசித்து பார்த்து வாழ்ந்தார். எவ்வளவு பெரிய அனுபவம் பாருங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட தாய் தகப்பன் உங்களுக்கு இருக்கலாம், சந்தோஷம். அவருடைய அன்பு உங்களுக்கு இருக்கிறதுனால் சந்தோஷம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் தாயை விட அன்பு, தகப்பனை விட அதிகமாக கொடுத்து அன்பு செலுத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. தாயினும் மேலான அன்புள்ளவர் ஆண்டவர் இருக்கிறார். தாய் மறந்தாலும் நான் மறக்கிறது இல்லைன்னு சொல்கிறாரு. தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல இறங்குகிறேன்னு சொல்கிறாரு. அப்படி ஒரு ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார். அதனால் தாய் தகப்பன் இருந்தாலும் இந்த ஆண்டவராக இயேசுவை விட்டு விடாதீர்கள். அவங்க தாயாக தகப்பனாக அவரோடு கூட நீங்கள் வாழுங்கள், பயணித்து செல்லுங்கள். அவங்க வாழ்க்கை பயணத்தில் அவங்க தாயை போல தகப்பனை போல வாழ்க்கை இறுதி வரைக்கும் இருப்பார். ஆனால் நம்ம தாயும் தகப்பனும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்மோடு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாயும் தகப்பனும் நம்மோடு இருக்க போகிறதில்ல. ஆனால் ஆண்டவர் நம்முடைய மரணம் வரைக்கும் ஒரு தாயை போல தந்தையை போல நம்மளை தோளில் தூக்கி சுமந்து கண்ணீரை துடைச்சி நம்ம வழி நடத்துவார். பிரியமானவர்களே, அப்படி இந்த ஆண்டவரை நீங்கள் நெருங்கி பிடிச்சிக்கங்க. தாயோட தகப்பனை போல அன்பான இந்த ஆண்டவரை நீங்கள் நெருங்கி பழகி அவரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவர்கள் அப்படி வழி நடத்துவார். உள்ளவங்களுக்கு தாய் இல்லையோ தகப்பன் இல்லையோ கவலைப்படாதீங்க. அவர் தகப்பனற்றவர்களுக்கு தகப்பனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் தகப்பனற்றவர்களுக்கு தகப்பனாக இருக்கிறார். இஸ் த ஃபாதர் ஆஃப் த ஃபாதர்ஸ் என்று வேதம் சொல்கிறது. இந்த தகப்பனை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். இந்த பரம தகப்பனை அண்டி அவரிடத்துல வந்து நீங்கள் அவரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அவர்களை தோளில் தூக்கி சுமப்பார், அரவணைப்பார், ஆசீர்வதிப்பார். உலகத்தில் இருக்கிற தகப்பன் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அதை விட அதிகமாக உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர். அவர் தாயாக தகப்பனாக பாவித்தவர்கிட்ட வர்றோம். அவர் வெறும் தெய்வம் மட்டுமல்ல, சர்வ வல்லமையுள்ள தெய்வம் தான். வானத்தின் பூமியில் சகல அதிகாரம் படைச்ச ஆண்டவர் தான். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அவர் தாயை மாதிரி இருக்கிறார். தகப்பனை போல அவ்வளோ அன்புள்ளவராக இருக்கிறார். அந்த அளவுக்கு நீங்கள் தாயை போல தகப்பனை போல பாவித்து ஆண்டவரண்டே வர முடியும். அந்த பாக்கியத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவருடைய நெருங்கி சேருங்கள். எந்த பிரச்சனையும் எந்த கவலையும் எதுவானாலும் சரி ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவரை வழி நடத்துவார், உங்களை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்லக்கூடிய அந்த தேவ மனிதன், அவர் சின்ன வயசுலேயே அவருடைய தாய் தகப்பனை இழந்து அவரை இன்னும் வேறொரு வளர்ப்பு தாய் மூலமாக வளர்க்கப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் அவங்க சொல்லிக் கொடுத்த ஒரு வார்த்தை என்னென்னா, இந்த வேத புஸ்தகத்தை கையில் கொடுத்து அவர்கிட்ட சொன்னாங்க, இந்த வேதத்தில் இருக்கிற இந்த கடவுளை நான் வழி நடத்துவார்ப்பா, இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற கடவுளை நான் வழி நடத்துவார்னு சொல்லி இறந்து போனாங்க. அந்த வேதத்தை அவர் அப்படியே தியானித்தார். அந்த வேதத்தின் கடவுளையே தன்னுடைய தாயாக தகப்பனாக பாவித்து வாழ்ந்தார். உங்களுக்கு தெரியும், அவர் மகிழ்ந்த போராட்டங்கள் வறுமைக்கு நடுவில் வாழ்ந்தாலும் அமெரிக்காவின் சிறந்த ஜனாதிபதியாக உயர்ந்தார். ஆண்டவரை
தாயாக தகப்பனாக பாவித்து அவரோட உறவாடி விசுவாசத்தோடு அவரோட பழகுற யாரையும் ஆண்டவர் கைவிட்ட மாட்டார். உங்களை உயர்த்துவார், உங்களை வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த தாயாகிய தகப்பனாகிய நம்ம ஆண்டவரிடத்தில் அன்போடு பழகுவோம். ஒருவேளை நம்மிடத்தில் குற்றம் குறைகள் பாவங்கள் இருக்கும்போது அவளை அறிக்கை செய்து விட்டு விடுவோம். மன்னிப்பு கேட்டு அறிக்கை செய்து விட்டு விடுவோம். பரிசுத்தமாக இருப்போம். அவருக்கு நமக்கு இடையில எந்த உறவு உறவு குறைபாடோ அல்லது இடைவெளியோ அல்லது பிரிவினையோ வந்துவிடாதபடிக்கு ஆண்டவர் பார்த்து கொள்ளட்டும். நம் தாய் நம் தகப்பனாருக்கு ஆண்டவருக்கு நமக்கு பிரிவே இருக்கக்கூடாது. அவர் ரெண்டை நெருங்கி இருப்போம், பரிசுத்தமாக இருப்போம், அவரை பற்றி பிடித்து கொள்வோம். ஆண்டவர் நம்ம வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் வருகிற எங்களுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க, பரிசுப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் தகுதியற்றோம் என்றாலும் பரம தகப்பனா எங்களுக்கு நீர் இருக்கிறீங்க, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் தாயாக இருக்கிறோம், அப்பான்னு கூப்பிடுறோம், அம்மானு கூப்பிடுறோம். அந்த உரிமையை கிருபை எங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். இப்படி கிருபையினால ஆண்டவரே இந்த உரிமை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எங்களுடைய புண்ணியத்தினால அல்ல, நாங்கள் நல்லவர் என்பதனால் அல்ல, கிருபையினால ஆண்டவரே எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர். அதை பயன்படுத்தி கொண்டு ஆண்டவரே எங்கள் குற்றம் குறைகளெல்லாம் இடத்தில் அறிக்கையிட்டு சரி செய்து தாயாக தகப்பனாக உம்மை பாவித்து உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய தாயின் அன்பையும் தகப்பனுடைய அன்பையும் நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்று அனுபவித்து வாழ உதவி செய்யும். இந்த பாக்கியத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரும் இதை விட்டுவிடக்கூடாது. அப்படியே ஒருவனை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளை ஆசீர்வதி. இந்த நாளில் பலவீனங்கள், வியாதியின் தொற்றுகள் எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்து ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை கொடுத்து வழி நடத்தி யாருக்கெல்லாம் சுகம் பலம் தேவையான சுகத்தை பலத்தையும் கொடுங்க. நம்முடைய கரத்தை தாங்குங்க, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே.